அது முழுக்க முழுக்க ஒரு மோசடி திட்டம். ஆனா எலெக்ஷன்ல வெற்றி பெறுவதற்கு அதுவும் ஒரு காரணமாக இருந்தது. கரெக்டா அந்த 10,000 ரூபாய் எலெக்ஷன் டேட்டுக்கும் சில நாட்களுக்கு முன்னால அக்கௌண்ட்ல போய் கிரெடிட் ஆகுது. தேர்தல் ஆணையம் கண்டுகிடல. இந்த 10,000 இலவசம்னு அந்த சொல்லல. முதல் கட்டமாக அவங்களுக்கு ஒரு சீடு மணின்னு தான் சொல்லி இருக்குது தொழில் தொடங்குறதுக்கு. அடுத்து அவங்க அப்ளிகேஷன் கொடுத்து இன்னும் ஒரு 2 லட்சம் வாங்கிக்கலாம், கடன் வாங்கிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. டார்கெட் சொல்லி இருக்கிறதே பாத்தீங்கன்னா 1,53,00,000 தான் பணம் போய் சேர்ந்தது. அவங்க டார்கெட்னு சொல்லி இருக்கிறது 3 கோடி. அப்போ தேர்தல் நேரத்துல கிடைக்காதவங்களுக்கு கூட நிறைய பேருக்கு வருத்தம் இல்ல, கோபம். அவங்கள்ட்ட எல்லாம் அவங்க கோபத்தோட கேட்கும் போது பிஜேபி காரங்க உங்களுக்கு கவலைப்படாங்க, அடுத்தாலும் உங்களுக்கும் வரும் அப்படின்னு சொன்னாங்க. அடுத்த தேர்தலையா இருக்கலாம். திருப்பி கட்டணும் போது மக்களுக்கு கோபம் வருது. அவங்க அதப்படி எங்களுக்கு தேர்தலுக்குன்னு தானே இலவசமா தானே தந்தீங்க, இப்ப எப்படி திருப்பி கட்ட சொல்றீங்கன்னு அவங்க கோவப்படுறாங்க. அது நியாயமான கோபம். ஒரு அரசு விழாவில் ஒரு இஸ்லாமிய பெண்மணி ஹிஜாப் போட்டுட்டு போறாங்க. அந்த பெண் அந்த ஹிஜாபை அவர் எடுத்து விடுறாரு. ஒரு வீடியோ வந்திருக்கு. எப்படி அது ஒரு பெண்ணுக்கு கொடுக்கக்கூடிய அவமானம் இல்லையா? அங்க ஒரு முட்டாள் ஒரு இஸ்லாமியர் இனத்தை சார்ந்த ஒரு அமைச்சர் இருக்கிறார். அந்த அமைச்சர் என்ன சொல்றாருன்னா, அது அவர் தான் அப்பா உணர்வோடு ஒரு மகளை தொடுற மாதிரி தொட்டாருன்னு சொன்னா, இது பொது வழியில இதெல்லாம் ஏற்றுக்கொள்ளக்கூடியதா? தமிழ் நியூஸ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் மரியாதைக்குரிய தாமஸ் பிராங்கோ சார். சார் வணக்கம். வணக்கம். பீகாரினுடைய அந்த ஒரு மாபெரும் பாஜகவினுடைய வெற்றிக்கு காரணமாக கருதப்படுவது அந்த 10,000 ரூபாய் அந்த மகளிருக்கான அந்த தொகை தேர்தலுக்கு 4 நாள் முன்னாடிக்கு எல்லாருக்கும் கொடுத்தாங்க. இப்போது அண்மையா வந்திருக்கக்கூடிய ஒரு செய்தி, இதில் பலருக்கு திரும்ப பெறுவதற்கான வேலைகளை அரசு செய்து கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி இப்போ வந்துட்டு இருக்கு செய்திகள். இது என்ன பின்னணி சார்? அது முழுக்க முழுக்க ஒரு மோசடி திட்டம். ஆனா எலெக்ஷன்ல வெற்றி பெறுவதற்கு அதுவும் ஒரு காரணமாக இருந்தது. கரெக்டா அந்த 10,000 ரூபாய் எலெக்ஷன் டேட்டுக்கும் சில நாட்களுக்கு முன்னால அக்கௌண்ட்ல போய் கிரெடிட் ஆகுது. தேர்தல் ஆணையம் கண்டுகிடல. சராசரி குடும்ப வருமானம் ஒரு 6,000 ரூபாய் கிடைக்கக்கூடிய குடும்பத்துல திடீர்னு ஒரு 10,000 ரூபாய் கிடைக்குன்னா எவ்வளவு பெரிய சந்தோஷம். அந்த திட்டம் அந்த பீகார்ல அமல்படுத்தப்படக்கூடிய சுய உதவி குழுக்களுக்கான வாழ்வாதார திட்டம் என்பது பீகார் லைவ்லிஹுட் ப்ராஜெக்ட்னு இருக்கு, பிஎல்பி. அந்த வெப்சைட்ல போய் பாருங்க. அதுல என்ன சொல்லி இருக்குதுன்னு சொன்னா, இது உலக வங்கியினுடைய உதவியோடு நடத்தப்படக்கூடிய திட்டம், மக்களை தொழில் செய்பவர்களாக மாத்துறதுக்கு அப்படின்னு சொல்ற. இந்த 10,000 இலவசம்னு அந்த சொல்லல. முதல் கட்டமாக அவங்களுக்கு ஒரு சீடு மணின்னு தான் சொல்லி இருக்குது தொழில் தொடங்குறதுக்கு. அடுத்து அவங்க அப்ளிகேஷன் கொடுத்து இன்னும் ஒரு 2 லட்சம் வாங்கிக்கலாம், கடன் வாங்கிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. என்னைக்கு அந்த 2 லட்சத்துக்குள்ள கடனுக்கான படிவம் கொடுக்குறீங்களோ அன்னைக்குதான் பேங்க் தலையிட்டு உங்களுக்கு தகுதி இருக்குதா, கொடுக்கலாமா, இந்த ப்ராஜெக்ட் காஸ்ட் சரிதானா, இவ்வளவு ரூபாய்க்கு எலிஜிபிலிட்டி இருக்கா, இந்த தொழில் இந்த இடத்துல சரியா நடக்குமா, இதெல்லாம் பேங்க் பார்த்து பின்னாலதான் முடிவு செய்யப்படுது. ஏன்னா இவங்க அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க, உங்களுக்கு எல்லாருக்கும் அடுத்தால 2 லட்சம் வரும். அதுல டார்கெட் சொல்லி இருக்கிறதே பாத்தீங்கன்னா 1,53,00,000 தான் பணம் போய் சேர்ந்தது. அவங்க டார்கெட்னு சொல்லி இருக்கிறது 3 கோடி. அப்போ தேர்தல் நேரத்துல கிடைக்காதவங்களுக்கு கூட நிறைய பேருக்கு வருத்தம் இல்ல, கோபம். அவங்கள்ட்ட எல்லாம் அவங்க கோபத்தோட கேட்கும் போது பிஜேபி காரங்க உங்களுக்கு கவலைப்படாங்க, அடுத்தாலும் உங்களுக்கும் வரும் அப்படின்னு சொன்னாங்க. அடுத்த தேர்தலையா இருக்கலாம். இப்போ என்ன நடந்திருக்குதுன்னு சொன்னா, தப்பு நடந்துருச்சு, இவங்களுக்கு எலிஜிபிலிட்டி இல்ல, இவங்க சுய உதவி குழுல இல்ல, இந்த ப்ராஜெக்ட்ல ஏற்கனவே சேரல, ஆண்களுக்கு தவறா போயிடுச்சு. எப்படிங்க மகளிர் உரிமை தவிர ஆணுக்கு போகும்? அப்ப அவசர கோலத்துல செய்ததுனால தவறுகள் நடந்திருக்கு. இப்ப அந்த பணத்தை திருப்பி கட்டுறாங்க.
ம். திருப்பி கட்டுறணும் போது மக்களுக்கு கோபம் வருது. அவங்க அதுபடி எங்களுக்கு தேர்தலுக்குன்னு தானே இலவசமா தானே தந்தீங்க, இப்ப எப்படி திருப்பி கட்ட சொல்றீங்கன்னு அவங்க கோவப்படுறாங்க. அது நியாயமான கோவம். இப்ப நிதிஷ்குமார் அரசு அமைஞ்ச உடனே இப்படி ஒரு தங்களுடைய வேலையை காட்டுவது போல இப்படிலாம் செய்யறாங்களே சார். பல அருவருக்கத்தக்க காரியங்கள் நிதிஷ்குமார் அவர்களும் செய்றாரு அரசு விழாவுல. இப்போ இந்த மாதிரியான நிகழ்வுகளும் செய்றாரு. இது இது வந்து என்ன அப்பட்டமா வந்து தெரிய வருது சார்? இல்ல ஒண்ணு, அவங்க தேர்தல்ல எப்படியாவது ஜெயிச்சிடணும்ன்றதுக்காக எல்லா விதமான தில்லுமுல்லுகள்லையும் ஈடுபட்டாங்க. அவங்களே இவ்வளவு வெற்றி கிடைக்கும்னு எதிர்பார்க்கல. கருத்து கணிப்பிலே போடல. ஆமா. 2வது, பிஜேபி ரொம்ப கவனமா இருந்து அவங்களுடைய ஆட்கள் அவ்வளவு பேரையும் உள்ள கொண்டு வந்துட்டாங்க. இன்னைக்கு முக்கியமான துறைகள்ல நிதிஷ்குமாருக்கு அதிகாரம் இல்லை. 20 வருஷமா உள்துறை அவர் கையில இருந்தது, அதை பிடிங்கிட்டாங்க. ஓ! உள்துறை இப்ப அவர்ட்ட கிடையாதா சார்? கிடையாது. ஓகே. அதே மாதிரி முக்கியமான பொறுப்புகள் எல்லாம் பாரதிய ஜனதா கட்சியினுடைய மந்திரிகளை கொண்டு உட்கார வச்சாச்சு. ஓகே. சோ இப்ப அவரை கிட்டத்தட்ட ஒரு மாதிரி பொம்மை மாதிரி ஆக்கியாச்சு. அவருக்கு ஏற்கனவே உடல்நிலை கொஞ்சம் சரியில்லை. வயோதிகம். அது பத்திரிகைகள்லயே வந்திருக்குது. பல நேரங்கள்ல அவர் நடக்கிறதுக்கு கூட கஷ்டப்படுறாரு அப்படின்றது. அவரு அந்த உடல்நிலை காரணமாகவா, சில நேரங்கள்ல சுயநிலைவே இழந்து செயல்படுகிறாரான்றது சந்தேகமா இருக்கு. நீங்க சொன்னீங்க இல்லையா, ஒரு இது நீங்க முழு தகவலை சொல்லல, முழு தகவலை சொல்றேன். ஒரு அரசு விழாவுல ஒரு இஸ்லாமிய பெண்மணி ஹிஜாப் போட்டுட்டு போறாங்க. அந்த பெண் அந்த ஹிஜாபை அவர் எடுத்து விடுறார். ஒரு வீடியோ வந்திருக்கு. எப்படி அது ஒரு பெண்ணுக்கு கொடுக்கக்கூடிய அவமானம் இல்லையா? அங்க ஒரு முட்டாள் ஒரு இஸ்லாமியர் இனத்தை சார்ந்த ஒரு அமைச்சர் இருக்கிறார். அந்த அமைச்சர் என்ன சொல்றாருன்னா, அது அவர் தான் அப்பா உணர்வோடு ஒரு மகளை தொடுற மாதிரி தொட்டாருன்னு சொன்னா, இது பொது வழியில இதெல்லாம் ஏற்றுக்கொள்ளக்கூடியதா? எவ்வளவு இது இன்னும் சந்தேகத்தை உருவாக்குது. அவர் என்ன நிலைமையில இருக்கிறாருன்ற ஒரு சந்தேகத்தை உருவாக்கிட்டு இருக்கு. இப்போ 3வது, இது எல்லாமே அரசு அதிகாரிகளை வச்சுதானே செய்தாங்க. பணம் பட்டுவாடா செய்யறது, டார்கெட்டை கொடுத்து சீக்கிரமா கூடுதலா குடுன்னும் போது அவங்க கிடைக்கிற லிஸ்ட வச்சு எப்படியோ பணத்தை பட்டுவாடா பண்ணி முடிச்சிருவோம்னு முடிச்சுட்டாங்க. ஓ, எல்லாத்துக்கும் கிடைச்சதெல்லாம் அக்கவுண்ட்ல போட்டுக்கிட்டே இருக்கிறது. ஆமா, இப்போ அவங்க ஃபுல் லிஸ்ட் கொடுக்கணும், பேங்குக்கு கொடுக்கணும், வேர்ல்டு பேங்குக்கு கொடுக்கணும். யாருக்கெல்லாம் கொடுத்தீங்கன்றது. ஏன்னா வேர்ல்டு பேங்க்ல இருந்து வந்த பணம். ஆமா, வேர்ல்டு பேங்க் கேள்வி கேட்பதற்கு வாய்ப்பு இருக்கு. நாங்க இப்படி இலவசமா கொடுக்க சொல்லலையே. ஏன்னா அந்த லைவ்லிஹுட் ப்ராஜெக்ட் டீடைல் பாத்தீங்கன்னா அங்க எதுவும் இலவசம்னு இல்லை. பயிற்சிகளுக்குன்னு இருக்கு, தொழில் கண்காட்சிகளுக்குன்னு இருக்குது, குழுக்கள் அமைக்கிறதுக்குன்னு இருக்குது. இப்படி இலவசம் கொடுக்கறதுக்கு அதுல இல்ல. அதனால வேர்ல்டு பேங்க் ஒருவேளை கேட்டிருக்கலாம், அதுவும் காரணமாக இருக்கலாம். ஓகே சார். அப்போ இந்த 10,000 ரூபாய் கொடுக்கப்பட்ட விநியோகத்துல அப்பட்டமான ஊழல்களும் கண்டுபிடிக்கப்படலாமா வரக்கூடிய காலங்கள்ல? நிச்சயமாக வரும். ஓ, அதாவது பெரிய பெரிய இந்த மாதிரி அவசரத்துல செய்யக்கூடிய பல திட்டங்கள்ல ஊழல்கள் நடக்கிறது சர்வசாதாரணமா பார்த்திருக்கிறோம். இதுக்கு முன்னால இந்த மாநில அரசுகள், சில மாநில அரசுகள் தேர்தல் காலத்துல இலவசம் அறிவிப்பாங்க இல்லையா, அவங்க கடன் தள்ளுபடி செய்யப்படும். இந்த கடன் தள்ளுபடியில எல்லாம் பல மோசடிகள் நடந்திருக்கிறத கண்கூடாக பார்த்திருக்கிறோம், திருப்பி வசூலும் பண்ணியிருக்கிறோம். சோ 1.5 கோடி பேருக்கு 1 கோடி ரூபாய் செலுத்துகிறார்கள் என்று சொன்னால் ஒரு ஹியூஜ் அமௌண்ட். இதில் நிச்சயமாக தேர்தல் நேரத்தில் அவசர கதியில் கொடுத்ததனால் ஒரு ஊழலும் இருப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க சார். எனக்கு இதுல கூடுதலான ஒரே ஒரு கேள்வி மட்டும் சார். இப்போ நிதிஷ்குமாரனுடைய இந்த ஆட்சி, அவர் கடந்த தேர்தலின் போதே அவர் வயோதிகத்தின் காரணமாக பல தவறான செயல்களை பொதுவெளியில் அவர் செய்து கொண்டிருந்தார். இப்போது மீண்டும் அதே செயல்கள் தொடர்கின்றன. அவருடைய பவர்ஃபுல் அதிகாரங்கள் பறிக்கப்பட்டிருக்கின்றன. இப்போ வரக்கூடிய இன்னும் 5 ஆண்டுகள் அவர் ஆட்சி செய்ய வேண்டி இருக்கிறது. 5 ஆண்டுகள் அவரால் பூர்த்தி செய்ய முடியுமா? பிஜேபி பூர்த்தி செய்ய விடுமா? அல்லது பாரதிய ஜனதா ஏதேனும் ராஷ்டிரிய ஜனதா தளத்தை தன்னுடைய கட்டுக்குள் கொண்டு இன்னும் சொல்ல போனா கால்குலேஷன் எல்லாம் சொல்றாங்க,
ஐக்கிய ஜனதா தளம் இல்லாமலேயே இந்த ஆட்சியை வந்து நடத்த முடியும் பாஜகவால், கூட்டணி கட்சிகளோடு ஒன்று சேர்ந்து அந்த அளவுக்கு அவங்களுக்கு வல்லமை இருக்குன்னு சொல்றாங்க. எப்படி பாக்குறீங்க? அதாவது நான் தேர்தலுக்கு முன்னாலே சொன்னேன், பாரத ஜனதாவோட கூட்டணி வைக்கக்கூடிய கட்சிகள் எந்த கட்சிகளும் இறுதி வரை நிலைத்து நின்றதில்லை. அவ்வளவு வலுவாக இருந்த மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய சிவசேனாவை உடைச்சி ரெண்டாக்கிட்டாங்க. இங்க ஜனதாதள் யுனைடெட பொறுத்தவரையில ஆர்ஜேடி இல்ல, ஜனதாதள் யுனைடெட். அதுக்கு நிதிஷ்குமாரை விட்டு அடுத்த கட்ட தலைவர் யாருன்னு கிடையாதுங்க. தலைமையை வளர்த்துக்கிடவும் இல்லை அவங்க. அதனால இப்போதைக்கு அவரை முதல்வராக வச்சிருக்காங்க. அவர் 5 ஆண்டுகள் முதல்வராக நீடிப்பது என்பது மிக மிக சந்தேகப்படும் வாய்ப்பு குறைவாக இருக்கிறது. ஒரு கட்டத்துல அவங்களுக்கு சொல்லுவாங்க, உங்களை எங்கேயாவது கவர்னரா போடுறோம், இல்லைன்னா குடியரசுத் தலைவராக கூட போடுறோம், நீங்க இந்த பொறுப்புகள்லாம் இனிமே லாயக்கு இல்லை, ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு சொல்லி அவரை மாத்தி விட்டுட்டு பாரதிய ஜனதா கட்சி சீஃப் மினிஸ்டர் கொண்டு அந்த அவங்க ஆட்சியில இப்ப தேர்ந்தெடுத்திருக்கப்பட்டிருக்கக்கூடிய முக்கியமான மந்திரிகள் பலரும் ஏராளமான குற்றச்சாட்டுக்கு உட்பட்டவர்கள். ஏடிஆர் அமைப்பிலிருந்து அவங்களுடைய பின்புலம் பற்றி அறிக்கைகள் வந்திருக்கு. கொலை குற்றம் சாட்டப்பட்டவர்கள் இருக்காங்க. அந்த கேஸ் எல்லாம் இவங்க தள்ளுபடி பண்ணிடுவாங்கன்னு வச்சுக்கிட்டு. ஆனால் இவங்க எல்லாரும் சேர்ந்து நெருக்கடி கொடுத்து நிதிஷை ராஜினாமா செய்ய வைப்பாங்க. நிதிஷுக்கு வேற ஏதாவது பொறுப்பு கொடுப்பாங்க. ரொம்ப பிரபலமா ஒரு வைஸ் பிரசிடென்ட் இருந்தார கேள்விப்பட்டிருக்கோம், நமக்கு தெரியும்ல சமீபத்தில். ஜெகதீப் தங்கர் இப்ப எங்க போனாருன்னு தெரியுதா? உயிரோட இருக்காரான்னு தெரியலன்றாங்க. எந்த ஊருக்கு போனாரு, என்ன ஆனாரு? வெங்காய நாயுடும் துணைத் தலைவரா இருந்தவர் தான். அவர் அப்பப்ப பத்திரிகையில வர்றாரு, சுத்திட்டு இருக்கிறாரு, இவரை காணலி. இதே மாதிரி கொஞ்சம் வயசான தலைவர் அத்வானி யாரும் கண்டுகிட்டது இல்லை. முரளி மனோகர் ஜோஷி இவங்க 2 தான் அந்த ரத யாத்திரா முன்னோடிகள். இவங்க எல்லாம் காணாம போயிட்டாங்க. அதே மாதிரி நிதிஷ காணாமல் ஆக்குறதுக்கு கூடுதல் நாள் ஆகாது. அவர் நீண்ட நாள் நிலைத்து நிற்க முடியாது. நிச்சயமா சார். பல்வேறு விவகாரங்கள்ல எங்க நேயர்களுக்கு ரொம்ப தெளிவா உங்களோட கருத்துக்களை பகிர்ந்தீங்க. ரொம்ப நன்றி சார். நன்றி, வணக்கம்.